ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு தேவையான தம்ப்லைனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த தம்ப்லைனை எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ நான் பிக்சல் லேப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பிக்சர் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நேம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்பை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு புதுசாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசான பேஜாக இருக்குது. சரி, ஓகே, ஒரு யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பினீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் யூடியூபர் பிகினருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியலாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட பிக்சல் லேப் ஆப் இருக்கும், அதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனோட சைஸை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு கொடுத்தா மாதிரி ஒரு ஆப்ஷன், ஏன்ற சிம்பிள் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரவுண்டு சிம்பிளில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டமாக இன்னொரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பார்டரில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ நான் ஒரு தம்ப்லைனை கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன தம்ப்லைனை கிரியேட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் தம்ப்லைனை தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதை தான் நான் இந்த தம்ப்லைனாகவே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் தம்ப்லைனை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சைஸ் வேணும். அதெல்லாம் நான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு யூடியூப் தம்ப்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா 16:9 சொல்லிட்டு அதுவே காமிச்சிருப்பாங்க அதோட ரேஞ்சு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஓகேன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் வந்துடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைனுக்கு தேவையான சைஸை வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணியாச்சு. இந்த லெட்டர் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் கொடுத்த உடனே கீழே பாருங்கள், கீழே கலருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த தம்ப்லைன் பேக்ரவுண்டு கலரை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலருன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் நிறைய கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு கீழே பாருங்கள் இந்த ப்ளூ கொடுத்துக்கலாம், இல்லை இந்த கலர் கொடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் கொடுத்துக்கலாம், இந்த டிசைனில் கொடுத்துருக்கலாம், இல்லை மஞ்சள் கொடுத்துக்கலாம், பிளாக் கொடுத்துக்கலாம், ரெட் கொடுத்துக்கலாம், ஒயிட் கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான கலரை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பிளாக்கே கொடுக்குறேன். இப்போ பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இதுங்க என்ன தேவைன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ தேவை. இப்போ நான் யூடியூப்ன்ற ஃபோட்டோவே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுவும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் யூடியூப் லோகோன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் இதை மட்டும் நான் கிளிக் கொடுத்து இதை வந்து நான் ஹெச்டி பிரிண்ட்டை வந்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரன்ஸாக வந்த உடனே நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். கீழே எனக்கு டவுன்லோடு கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் ஃபோட்டோவில் போயிட்டு அதை நான் கிளிக் கொடுத்து பார்க்குறன்றப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டில் ஒயிட்டாக வருது. சப்போஸ் இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை ஒயிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்ஸ்டாட் ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்ஸ்டாட் ஆப் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அதை யூடியூப் லோகோ காமிங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, கீழே பாருங்கள் ஆட்டோ கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அது கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் மட்டும் எனக்கு ஒயிட் வேணும். அதெல்லாம் நான் திரும்ப என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரேஸ் அந்த ப்ரஷ்ஷுன்னு இருக்குது. இந்த ப்ரஷ்ஷு கொடுத்துட்டு இதை மட்டும் நான் ஒயிட் ஆகிக்கிறேன். இப்போ நான் ஒயிட் ஆகிக்கிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டிக் மார்க் கொடுத்தேன்னா டிக் ஆகிடும். திரும்ப நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். திரும்ப நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்தோடனே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஒரு லோகோ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பை மறுபடியும் ஓப்பன் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ், அதாவது இது மூலிமா டெக்ஸ்ட்டை நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வரலாம்,
கரண்ட் டேட்டை கொண்டு வரலாம், ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கேலரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கேலரி இருக்கிற ஏதாவது ஃபோட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன், இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இங்கேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எந்த சைஸில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணலாம், நல்லா பார்த்துங்க. இல்லை எனக்கு வந்துட்டு பழையபடி வேணாலும் கொண்டு வரலாம், இல்லை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கூட கொண்டு வந்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கொண்டு வரலாம், இல்லை இந்த ஃபோட்டோ இப்படி மாற்றலாம், தலைகளை இப்படி மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து டிக்கு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோட்டோஸ் இங்கே வந்துடுது. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. எனக்கு ஃபோட்டோஸ் இப்போ வந்துடுது. சரி, ஓகே. அதாவது யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ஷனோட இழுக்கணுன்ற பட்சத்தில் நம்ம என்னென்ன கலர் கோடிங் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் யூஸ் பண்ணணும். அதாவது ரெட் கலருக்கு ஒயிட் கலரு யூஸ் பண்ணணும். லெட்டராவோ இல்லை சம்திங் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பார்டரில் இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு இங்கே ஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு நான் இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீ எடிட் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் எடிட் அந்த டெலிட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டேன். இது தான் என்னோட ஆடியன்ஸை கவர் பண்ணுற அட்ராக்ஷன் லெட்டர். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக வைக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு லோகோ வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு லோகோ செட் பண்ணிவிட்டேன். இப்போ யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்துட்டேன். இப்படியே இருந்துச்சுன்னா உங்கள் லெட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்காது. இதை நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதை நான் வந்து லென்த் ஆக்க போகிறேன். லென்த் ஆகிறதுக்கு இந்த ஏன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் இப்படி இருன்ற பட்சத்தில் இங்கே எதுவுமே ஷோ ஆகாது. கீழே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் 2 கம்மா கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் எதுவுமே ஷோ ஆகாது. ஆனால் இந்த லெட்டரை நான் கிளிக் கொடுத்த உடனே எல்லா ஆப்ஷனும் ஷோ ஆகும் பாருங்கள். இதை வச்சு தான் இந்த லெட்டரை வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதிகபட்சமாக இந்த லெட்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க யூடியூபர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் நிறையா லெட்டரோட ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டு ஸ்டைலு இதில் வந்துட்டு அந்த டேஸ்ன்றது வந்துட்டு அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது நேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா என்னோடய லெட்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக மாறி இருக்கும். இப்போ இந்த லெட்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பெருசாகிறன்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டே இங்கே இருக்கும். இப்போ வந்து சைஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அது கிளிக் கொடுத்துட்டு எனக்கு வேணும்னாலும் ஃபாஸ்ட்டாக பெருசாகிக்கலாம், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு 1 by 1 பெருசாகிக்கலாம். இப்போ நான் 1 by 1 பெருசாகிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைனாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ ஆடியன்ஸ் என்னை பார்க்குறன்ற பட்சத்தில் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் கிளிக் கொடுக்கறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி எடிட்டிங்கில், அதாவது வந்துட்டு தம்ப்லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை ஒரு 3 வேர்டாகவே கொடுத்துருங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கலர் சூஸ் பண்ணுறேன், எனக்கு ஒயிட்டே இருக்கட்டும். அப்படியே கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு 1 by 1 நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் எப்படி டிசைட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் ஃபாண்ட் ஸ்டைலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டைலை பெண்ட் பண்ணலாம். இப்படி பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி கூட ஸ்டைலாக இருக்கும். எனக்கு பெண்டு தேவையில்லைன்னா உடனே கீழே இங்கே ஒரு டீ போட்டு ஒரு கேன்சல் இது இருக்குல்ல, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பேக்ரவுண்டு, இந்த லெட்டருக்கு பேக்ரவுண்டு என்ன கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இதை வந்துட்டு எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் கொடுத்துட்டுனா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க. எனக்கு வந்து இந்த 4 மூலையும் வந்துட்டு நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து நான் இது வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதில் இந்த இடத்துல பெருசு படுத்துறேன்னா இங்கே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைடும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு லெட்டருக்கு தேவையான ஸ்பேஸை இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எல்லோவும் பிளாக்கும் இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒயிட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்னோடய கலரை பிளாக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங்கிறது பார்க்குறப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை பெருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஹெட்லைனாக நான் கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த பாக்ஸ் இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது, சும்மா விடலாமான்னு பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது. இப்போ மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு நான் வேறு டிசைனில் நான் லெட்டர் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ப்ளஸ் சிம்பிள் மேலே இருக்குல்ல, அதை நான் கிளிக் கொடுத்தேன்னா டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். சரி ஓகே, என்ன எடிட் பண்ணலான்ற ஒரு யோசனை உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தமிழன் எடிட்டிங் ஆப், யூடியூப் தமிழன் பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அப்படி டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் யூடியூப் தமிழன் பெஸ்ட் எடிட்டிங் டுட்டோரியல்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தனா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி பெருசு படித்துக்கிறேன். இப்போ நான் இதை பெருசு படிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் 1 by 1 இருக்குது. இதில் வந்து நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன்னா இதில் வந்துட்டு சைஸ், இதோட சைஸ் வந்துட்டு நம்ம 1 by 1 ப்ளஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு பெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஏதாவது வந்துட்டு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ரெட்டு, பிளாக் கொடுத்தா ஒன்றுமே தெரியாது, ஒயிட்டு, மஞ்சள், இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது, அது கொடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு கிரேடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையான கலரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் நான் ஒயிட்டே கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டை மட்டும் தான் நம்ம இதில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் லெட்டர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதில் தான் அதாவது இதில் தமிழ்ல இந்த பிக்சல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டரோட ஸ்டைலை அதிகமாக யூஸ் பண்ணுறது முதல்ல நேவிஸ், அதோட ரெண்டாவது டேஸ், இந்த 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 2 தான் அந்த லெட்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக கொண்டு வரும். நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்குது, இதை நான் அலைன் பண்ணுறேன். இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் சென்டர் ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி கரெக்டான இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆகிடும். இப்போ யூடியூப் தமிழன் பெஸ்ட் எடிட்டிங் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் லெட்டராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தமிழன் எடிட்டிங் கீழே வந்து யூடியூப் தமிழன் பெஸ்ட் எடிட்டிங் டுட்டோரியல்னு சொல்லிட்டேன். நான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டோக்குன்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம எனேபிள் கொடுத்தோம்னா அந்த லெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கலர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரெட்டாக மாறுது. அதே வந்து நம்ம பெருசுப்படுத்தலாம், சின்னது படுத்தலாம், இல்லை வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டரோட பக்கத்தில் இருக்கிற அதை கலரை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நம்ம விருப்பம் தான். கீழே வந்துட்டு இப்படி கூட நம்ம கொடுத்துக்கலாம், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வர வைக்கிறது இப்படி கொடுத்தோம்னா இது டார்க் ஆகிடும். இதில் வந்துட்டு பிளாக் இருந்ததால் வராது. இப்போ ஒயிட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோக்குன்னு அது ஷேடோ இது ஆப்ஷன் இதில் இல்லாமல் நம்மளுக்கு 3Dன்ற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். 3Dன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதை பாருங்கள், உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருக்கும். நம்ம வேணும்னா 3D யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக யாரும் 3Dலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் 3D யூஸ் பண்ண தேவையில்ல. வேணும்னா அந்த லெட்டரை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் 3Dயாக. இது இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் லெட்டரை பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 3D ஷேடோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஷேடோவாக வரும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய இதுக்கே நான் வந்துடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இப்போ ஃபுல்லாகவே இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு 2023 2024 அந்த ஒரு இது வரும். எந்த டேட்டில் எந்த இயரில் இந்த எடிட்டிங் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நான் 2023 கொடுத்துட்றேன். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெட்டர் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதை வச்சு நீங்கள் லெட்டரை வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. கேன்வா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் இருக்கிற ஆப்பில் தான் யூஸ் பண்ணால் தான் நல்ல அட்ராக்ஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழனை ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நம்மளோட திங்கிங் ஐடியாவில் தான் இருக்குது ஒரு தமிழனை எடிட் பண்ணுறது. சாதாரண ஆப்பில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியாஸை வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு தம்ப்லைனை எந்த மாதிரி டிசைட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சாதாரண ஆப்பில் கூட ரெடி பண்ணலாம். இதை வச்சு நம்ம லெட்டர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கலாம். தேவையான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லெட்டருக்கு பேக் சைடில் இருக்குது. அதே நான் ஃப்ரண்ட் சைடு வேணாலும் ஃப்ரண்ட்டு கொண்டு வரலாம் இந்த லெட்டரை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது நான் பேக் கொண்டு போகிறேன். மறுபடியும் இதை ஃப்ரண்ட் கொண்டு வரலாம் இந்த ஆப்ஷனை வச்சு. இந்த ஆப்ஷனை வச்சு பொசிஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம பெயிண்ட் கலர் பண்ணிக்கலாம். அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் லோகோ இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் கொண்டு வரலாம். பாருங்கள், இப்போ நான் அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரலாம். இதுலேயும் நான் இந்த ஃபோட்டோஸை வந்துட்டு 3Dயாக மாற்றலாம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் இது ஃபுல்லாகவே ஃபோட்டோஸை நீங்கள் இல்லை ஷோ பண்ணுறீங்கன்னா அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன். பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணுறது, இந்த மெயின் கலரை சூஸ் பண்ணுறது வேணும். இதில் வந்துட்டு நீங்கள் இமேஜி கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்து யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் வேணாலாம் ஃப்ரம் கேலரின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, அதாவது யூடியூப் தம்ப்லைன் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். மேலே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுக்குது. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற கலர்ஸை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஒரு யூடியூபுக்கு தேவையான தம்ப்லைனை யூடியூபர் பிகினர் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் எந்த ஆப்பில் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்னு சொல்லிட்டு இந்த ஆப் இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க அந்த நேமை. ஆனால் இதோட ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலுமே ப்ளே ஸ்டோர்லேயே அவங்க வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவே நம்மளும் வந்துட்டு ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறலாம். அந்த யூடியூபுக்கு தேவையான நான் தமிழை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த பெரிய லென்த்து வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒன் பை ஒன்றா நீங்கள் கற்றுக்கலாம். சரி, ஓகே. யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான் இருக்குன்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழை எடிட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த கலர்லாம் எந்த லெட்டருக்கு எப்படி கலர் கொடுக்கணும், அதோட எந்த பேக்ரவுண்டுக்கு எப்படி கலர் கொடுக்கணும், எந்த லெட்டருக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு வீடியோவில் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் அவங்களும் கற்றுக்கிட்டோம்.